ஏண்டா உன்னை என் அக்யூஸ்ட பிடிச்சிக்கிட்டா வர சொன்னேன், விசாரிக்கத்தானே சொன்னேன். நீ எல்லாம் என்னையா போலீஸு? ஒன்று சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும், இல்லாட்டி சக்கையா புளிஞ்சிடணும். இதெல்லாம் உனக்கு குழந்தை மாதிரி சொல்லியா தருவாங்க சார்? என்னையா எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபைல் அனுப்பி சொன்ன, அனுப்பிட்டியா? ரெடி பண்ணிட்டு சார், இதோ இப்போ அனுப்பிச்சிடலாம். சீக்கிரம் அனுப்போ. ஓகே சார். சார் சாப்பாடு வந்துருச்சு சார். என்னையா அவன் ஏதாவது சொன்னானா? எங்க சார்? இல்ல சார், எவ்வளவு கேட்டாலும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் சார். என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, மூச்சை விட மாட்டான் சார். போய் அவனை இழுத்துட்டு வா. சார் சாப்பாடு வச்சிருப்பாரு. போய் இழுத்துட்டு வாயா அவனை. சரிங்க சார். யோ, உன்னை டிஎஸ்பி கூப்பிடுறாரு, வாயா வாயா வா. யோ வாயா. சார் வந்துட்டேன் சார், நீங்களே கேளுங்க சார். வணக்கம் சார். வாயா உட்காரு. தள்ளி நெல்லியா நீ? உட்காரியா. வா உட்கார். ஐயா சொல்றாருல, உட்கார். பயப்படாத உட்காரு. நானும் வேணும் தான், உட்காரு. யோ சாப்பாடு எடுத்து வை, தட்டு எடுத்து வை. சார் யோ ஐயா, அந்த பேஜ் ஒரு பிரிண்ட் அவுட் இருக்கு, சரிங்களா? இங்க பாரு, நானும் உனக்கு சப்போர்ட் தான். என்ன யூனிஃபார்ம் போட்டதுனால வெளியே சொல்ல முடியறதில்ல. இப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்க ஆளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வெய்யப்பா. தோ வச்சுட்டேன் சார். வெய், எடுத்து வை. இலங்கையில் நடக்கிற சம்பவம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் ரெடி பண்றேன். வைப்பா, பொருள் எடுத்து வைப்பா அவருக்கு. சரி சார். வையே. இப்ப உங்க ஊர்ல இருந்து எதுக்கு இங்க வாரீங்க? பொழைக்க முடியாம தான் இங்க வாரீங்க. இங்கேயும் பொழைக்க முடியாம தான் வெளிநாட்டுக்கு போறீங்க. எங்க பொழைக்க வசதி இருக்கோ அங்க போய் பொழைக்கிறதான மனித இயல்பு. என்ன சொல்ற? அவரு கூத்து. நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன், யாரு பக்கம் சாய மாட்டேன். நம்ம நிலை நியாயமா இருக்கணும், அதான் நம்ம கொள்கை. சாப்பிடுப்பா. அடைய வீட்டுக்கார சமைச்சது நல்லா இருக்கேன், நல்லா சமைப்பானு தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சாப்பிடு. ஐயா சொல்றாருல, சாப்பிடு. மழை எதுவும் பேஞ்சுதா சார்? ஏன் மழை இது பேஞ்சுதாங்கிறேன். பெஞ்சுது சார். சாப்பாடு ருசியா இருக்குதா? நல்லா இருக்கு சார். இந்த சோறு எனக்கு அரசாங்கம் போட்டது, அதுக்கு நான் துரோகம் பண்ண முடியுமா? நீ சாப்பிடு. நீ இங்கிருந்து எத்தனை பேரை லண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்க? நீ யாரை காட்டி கொடுக்க வேண்டாயா, எத்தனை பேரை அனுப்பி வச்சிருக்கீன்னு மட்டும் சொல்லு. அடுத்த முறை நீ போறதுக்கு நானே எல்லா உதவியும் செய்வேன். சாப்பிடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லு. இங்கிருந்து எத்தனை பேரை நீ அனுப்பியிருக்க? சொல்றா, இங்கிருந்து எத்தனை பேர் அனுப்பியிருக்கேன்னு கேட்டேன். சொல்லு, இங்கிருந்து எத்தனை பேர் அனுப்பியிருக்க சொல்லு. சட்டிகள்ரா. போலீஸ் என்னன்னு தெரியல, பிச்சை எடுத்துருவான். வேகமா பேட்டை பேட்டை சார். பேட்டை சார், பேட்டை சார், பேட்டல கட்டு சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சீக்கிரம். கல்லுடா சார். ஐயோ 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 சார், சார் வேணாம் சார், சார் வேணாம்
பக்கத்துல இருக்குப்பா, போய் வாங்கிக்க. சார், வெளிநாடு போய் பிடிப்பட்ட ஏஜென்ட் எங்க சார் வச்சிருக்காங்க? நீ யாருமா, எங்க இருந்து வர்ற? சார், ஏஜென்ட் லண்டனுக்கு அனுப்புறேன்னு சொல்லி என் தம்பியை கூட்டிட்டு போனோம். தம்பி என்ன ஆனானே தெரியல சார். அந்த ஏஜென்ட்டை விசாரிச்சாதான் தெரியும். எங்க வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். உள்ள போய் கேட்டு பாருமா. சரிங்க சார். நீ போமா. சார், என் தம்பியை காணோம் சார். ஏமா, யாருமா நீங்க? யார் உங்களை உள்ள விட்டது? முதல்ல வெளியே போங்க, போங்கம்மா. சார், ப்ளீஸ் சார், என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ். தம்பியே காணுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஏமா, இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா புரியும்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சார், இந்த ஏஜென்ட் தான் லண்டன் அனுப்புறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனா சார். ஏஜென்ட்டை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. என் தம்பி நிலைமை என்னன்னு தெரியல சார். ஓ, அந்த கேஸா? ஏமா, எதுக்குமா உங்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? இங்க இருக்கிற பிரச்சனையே உங்களுக்கு பத்தாது, இதுல உங்க பிரச்சனை வரியா? இலங்கையில இருந்து சிங்களம் அடிக்கிறான்னு இங்க வரீங்க. இங்க வந்தும் சும்மா இருக்கீங்களா? ஆஸ்திரேலியா போறேன், லண்டன் போறேன்னு உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வரதுக்கு உங்க அப்பா விட நினைச்சீங்களாமா? சார், ப்ளீஸ் சார், தம்பி இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல சார். அந்த ஏஜென்ட் ஒரு தடவை பார்க்க விட்டீங்கன்னா போதும் ஏமா, சார், ப்ளீஸ். சொல்றத புரிஞ்சுக்கிங்கம்மா. அந்த ஆள் வாயா திறக்க மாட்டான்னு மௌன விரதம் இருந்துட்டு இருக்கான். நாங்க மிதிச்சே சொல்ல மாட்டான். நீ கேட்டதும் சொல்லுவான் அவன். தம்பியை பத்தி தகவல் தெரியணும் சார். அது போதும் சார், ப்ளீஸ் சார். இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற அக்யூஸ்ட நீ நினைச்ச உடனே போய் பார்க்க முடியாதுமா. இத பாருங்க, தகவல் கிடைச்சா நாங்களே சொல்றோம். நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன், ஐயோ, ப்ளீஸ். என் டைம் வேஸ்ட் பண்ணாம இடத்தை காலி பண்ணுமா முதல்ல. சார், ப்ளீஸ் சார். யோ கான்ஸ்டபிள், யோ முதல்ல அந்த அம்மா வெளியே அனுப்புங்க. சார், ப்ளீஸ் சார், போங்கம்மா, போங்க. என்னம்மா இன்னும் போகலையா நீங்க? போங்கம்மா. யோ, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா சார் என்ன சொன்னாரு? ஏஜென்ட் பார்க்க அலோவ் பண்ணாரா? இல்ல சார். எனக்கு தெரியுமா, அப்படியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சார், அந்த ஏஜென்ட் கிட்ட என் தம்பிக்கு என்னாச்சு நீங்களாவது கேட்டு சொல்லுங்க, ப்ளீஸ். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரிங்க சார். எங்க உள்ள வாங்க. அண்ணே, என்னடா கொஞ்சம் சொல்லு. அண்ணே கல்யாணத்துக்கு போகணும், லீவ் என்ன? யார் கல்யாணத்துக்கு? அண்ணா ஏன் கல்யாணத்துக்கு தானே. டேய், உனக்கு எத்தனை கல்யாணம்? சத்தியமா இதானே முத கல்யாணம். போய் சொன்னா கொன்னே விடுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு 1 மாசம் லீவ் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? அண்ணே அது எங்க அண்ணன் கமலக்கண்ணன் கல்யாணம்ண்ணே. எனக்கு இனிமே தானே கல்யாணம் நடக்க போகுது. என்னடா பேரு? கமலக்கண்ணன், குஞ்சு கண்ணு. உங்க அப்பா பேர் என்ன, ஆந்த கண்ணனா? ராஜேஷ் கண்ணன். அப்போ உங்க அம்மா பேரு டிம்பிள் கபடின்னு சொல்ல போற. குன்றுவேன் பாத்துக்கோ ஒண்ணு. ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி பாழாக்க போறோன்னு? இந்த பாரு, உன் கல்யாணம்லாம் செட் ஆகுது. ஒண்டியாவே இருந்துட்டு உள்ள போ. அண்ணா கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுண்ணே. இப்போ வந்து கல்யாணம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு தரேன்னு சொன்னது? முதல்ல அதான் நம்பர் கொடு. எதுக்கு? கல்யாணத்தை கெடுக்கவா? கெடுக்கலடா, அவங்ககிட்ட ஒன்னே தான் கேட்பேன். மாப்பிள்ளையை பார்த்தீங்களா, முக்கியமா க்ளோஸ் அப்ல பார்த்தீங்களான்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு என்ன குறைச்சல? உனக்கு எதுவுமே குறைச்சலடா, எல்லாம் ஜாஸ்தி தான். அதனால தான் கேட்குறேன். அண்ணா நக்கல் பண்ணாதீங்கண்ணே. என் மேல சத்தியமா எனக்கு கல்யாணம்ண்ணே. நம்ப மாட்டேன். அண்ணா உங்க மேல சத்தியம். குறிப்பாளர் கயிறு. ஏய், வரம் கொடுத்த சாமி மேலே கை வைக்கலையா? உள்ள 1008 வேலை கிடக்கு, அதை பார்க்காம இங்கே உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்க. உள்ளப்படா. அண்ணா நீங்க வெறுப்பேத்தாம என்ன ஊருக்கு அனுப்புங்க. ஸோ இவன் தாங்க முடியலையே. ஏண்டா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறிய குஞ்சு கண்ணா? அண்ணா அது என் பாட்டி ஆசையா வச்ச பேருண்ணே, கிண்டல் பண்ணாதீங்க. அண்ணா இத்தனை வருஷம் போராடி இப்பதானே பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணோட பேரு தமனா. அதை கெடுத்துடாதீங்க. ஏய், நீலாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்ண போற? மற்றவங்களும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்களோ அதுதான் நானும் பண்ண போறேன். என் பொண்டாட்டி கூட்டிட்டு பிக்னிக் போவேன், ஊரா சுத்துவேன், ஜாலியா இருப்பேன். டேய் அதெல்லாம் உனக்கு செட் ஆகுதுடா, சொன்னா கேளு. ஏன்னா டேய் அதெல்லாம் உன்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாதுடா. எல்லாத்துக்கும் நான் தயாரா தானே இருக்கேன். எனக்கு லீவு கொடுங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வாரத்துல திரும்பி வந்துடுறேன். பொண்ணு வீட்டில் நீ ஹோட்டல் வேலை இருக்கிற சொல்லிட்டியா? 5 ஸ்டார் ஹோட்டல் வேலை செய்யறதா சொல்லியிருக்கேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்க. நம்ம ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலோட பெருசாக தான் இருக்கு. என்ன மேலே கட்டணம் தான் இல்லை. எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்று பண்ணுறா. என்னண்ணா? பொண்ணு வீட்டில் உன் வீட்டில் எல்லாரையும் நீ கூட்டிட்டு இங்கே வந்துரு. ஏன் தலைமையில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் தலைமை மட்டும்தான்.
செலவெல்லாம் உன்னோடது தான். அண்ணா விளையாடாதீங்கண்ணா. விளையாடுறதுக்கு நீ என்ன எனக்கு மாமனா மச்சானாடா? ஏதோ டைம் பாஸுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ சீரியஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. உள்ள 1008 வேலை கிடக்கு, அதை போய் பார்க்காம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க. படம் உள்ள வெறுப்பேத்தாம என்ன ஊருக்கு அனுப்புங்க முதல்ல. டேய் மரியாதை உள்ளப்பட கையறா முதல்ல. ஈரு பேன் இருக்க தலையை சுரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு வைக்க வேண்டிய நேரத்தில். வணக்கம்பா. என்ன இல்லைங்க, பணம் கட்டுறியா? இல்லைண்ணே, யாழ் நீங்கள் வெளியில் போயிருக்கா, நீங்கள் வேணா அப்புறமா வரீங்களாண்ணே? என்ன இல்லைங்கோ அப்புறம் வான்னு சாதாரணமாக சொல்கிறேன். 2 லட்சம் கொடுத்தது அந்த பொண்ணை நம்பி இல்லை, பொண்ணை நம்பி, இந்த கடையை நம்பி. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அண்ணே நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையாண்ணே. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன? இல்லைண்ணே, யாழினியோட தம்பி செல்வா ஃபாரின் போகும்போது ஏஜென்ட்டை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. அதனால் செல்வாவில் ஃபாரின் போக முடியல. என்ன சொல்கிற? கட்டுன பணம் என்னாச்சு? பணம்லாம் போச்சுண்ணே. என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? பின்ன என்னென்ன பண்ண முடியும்? எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு நடந்து போச்சு, அவ்வளோதான். இதை பாரியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பணம் 2 லட்சம் இன்னும் ஒரே வாரத்தில் வந்தாகணும். என்ன 12 லட்சம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன் பணம் 2 லட்ச ரூபாய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என் பணத்தை கட்ட முடியாதுன்னு சொல்றியா? இதை பார், நான் அரசாங்கம் கிடையாது மானியம் கொடுக்கறதுக்கு, தண்டல்காரன். தண்டல் கொடுத்த பணத்தை வட்டி மூலமாக கலெக்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை. என்கிட்ட ஈவு இறக்கம்லாம் பார்க்காத இளங்கோ, அது நடக்கவே நடக்காது. என் பணத்தை மரியாதையாக கட்டு. என்ன நான் என்னமோ உன் பணத்தை வாங்கி செலவு பண்ண மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யோ, உன்னை ஜாமீன் வச்சு தானே என் பணத்தை கொடுத்தேன். பணத்தை வாங்கி கொடு. இல்லை, அவள் அழகாக தானே இருக்கா, அவளை ஏன் கூட அனுப்பி விடு. அவளை வச்சு எப்படி காசு கலெக்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஏய் 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 எட்ரா கை. சாரிண்ணே, பணம் கொடுத்துட்டேங்கிறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காது. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்க. இதை பாரு, காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பியோ இல்லை மொத்தமாக கொடுப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு வட்டி மூலமாக பணம் வந்தாகணும். இப்போ வட்டி பணம் எங்க? இந்த நன்றி கெட்ட உலகம். நீ என்ன வேணா சொல்லிக்க. நீ தானே பணம் வேணும்னு என்கிட்ட வந்து நின்ன. பணம் தான் இங்கே முதலாளி. பணம் வச்சிருந்தா என்ன வேணா செய்யலாம். அடுத்த தடவை வருவேன். வட்டி பணத்தை ஒழுங்கா கட்டு. வர்றேன். அண்ணா கல்யாணத்துக்கு போகணும், லீவு கொடுங்கண்ணா. அண்ணா கல்யாணத்துக்கு போகணும்ண்ணா. மேடம் உனக்கு என்ன பண்ணுறது? கல்யாணம் ஒரு கேடு. அவன் யார்கிட்ட வழியில் இருக்கான். உனக்கு கல்யாணம் மேடம் முக்கியம். அண்ணா அடுத்த வாரம் கல்யாணம். ஏன்னா அடிச்சு என் மூஞ்சி இப்படி கொலை கொலைன்னு ஆக்கிட்டேன். நேத்தா பியூட்டி பார்லர் போய் பேஷியல்லாம் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? டேய் கொஞ்சம் கண்ணா வெறுப்பேத்தாத, மரியாதை உள்ள போ. அண்ணா கல்யாணத்துக்கு போன லீவு கொடுண்ணா. இந்தாரா கடுப்பேத்தாத, மரியாதை உள்ள போயிரு. இப்போ மூஞ்சி மட்டும் தான் போயிருக்கு, அடுத்து என்னென்ன போகுன்னு தெரியாதா? கொஞ்சம் கண்ணா போ. போடான்னு சொல்கிறேன்ல. போங்கண்ணா. முடிய விட்டு போ. என் பர்சனலுக்கே டேமேஜ் பண்ணிட்டாரு. என் தம்பி எங்க? அம்மா நான் என்ன பேசுறேன்னு போலீஸ்காரங்க ஒட்டு கேக்குறாங்கம்மா. இப்ப நான் எதுவுமே பேச முடியாதுமா. எனக்கு என் தம்பிக்கு என்னாச்சு, உயிரோட இருக்கானா இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். இங்க பாருமா, நானே மாட்டிக்கிட்டு தவிக்கிறேம்மா. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. என் தம்பிக்கு என்னாச்சுன்னு மட்டும் சொல்லுங்க நீங்க. அம்மா நான் கதை பேசுற நிலைமையில இருக்கு. என்னை ஏற்கனவே அடிச்சு போட்டிருக்காங்க. அவங்க கேட்டு நான் ஏற்கனவே எதுவும் சொல்லல. அதான் உன்னை அனுப்பி என் வாயை புடுங்க பாக்குறாங்க. உங்க தொழில் ரகசியத்தெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கல. என் தம்பியை நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. உங்களை போலீஸ் பிடிக்கும் போது உங்க கூட தானே இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சு அது மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அம்மா நாங்க 2 படகுல போனோமா. ஒரு படகுல உன் தம்பியும் அந்த நிறைஞ்சரும் இருந்தாங்க. எங்க படங்க கோஸ்ட் கார்டு போலீஸுங்க மடக்கி பிடிச்சிட்டாங்கம்மா. அவங்க போன படகை விரட்ட அந்த படகு தடுமாறி கடல்ல கவுந்து போனது மட்டும்தாம்மா எனக்கு தெரியும். உன் தம்பிய போலீஸ் பிடிச்சாங்களா, கடல்ல முழுகிட்டானா இல்ல கரைக்கு வந்தானா எதுவுமே எனக்கு தெரியாதுமா. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே அவ்வளவு காசையும் தம்பியும் ஒப்படைச்சோம். அம்மா என்னம்மா நீ பேசுற? நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டமா தங்கியிருக்கேன். உன் தம்பிக்கு நேரம் சரியில்லைம்மா.
எனக்கு நேரம் சரியில்லைம்மா, அதான் இப்படி கம்பி எண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போறீங்க இப்போ? முதல்ல ஜாமீன்ல வெளியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? உங்களை நம்பி அனுப்புற தம்பியை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அம்மா, கடல்ல முழுகின படகுல சில பேர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்கம்மா. அவங்களையும் அந்த பக்கத்து அறையில் தான் வச்சிருக்கதா சொன்னாங்க. அங்க போய் உங்க தம்பி இருக்காரா பாருங்க. ஜாமீன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களை வந்து பாக்குறேன். ப்ளீஸ்மா. இதெல்லாம் ஃபில் பண்ணிடு. சரி. ஃபைல டேபிள் வச்சிரு. வாங்க. என்னம்மா ஏஜென்ட் என்ன சொன்னாரா? அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு சார். நானும் இவனை நம்பிதாம்மா என் தம்பியை லண்டனுக்கு அனுப்புனேன். அவனையும் காணம்மா, தேடிட்டு தான் இருக்கேன். அப்ப நீங்க போலீஸ் இல்லையா? என்னை பார்த்தா போலீஸ் மாதிரியாமா இருக்கு? நான் அப்படிதான் நினைச்சேன். உங்க பேச்சு கூட இலங்கை மக்கள் மாதிரி தெரியல. இங்க வந்து பல வருஷம் ஆனதால பேச்செல்லாம் மாறி போச்சுமா. அப்ப நீங்க போலீஸ் இல்லைன்னா நீங்க சொன்னதும் எப்படி ஏஜென்ட்டை பார்க்க அலோ பண்ணாங்க? ஓ அதுவா, சென்னையில உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இங்க நான் தான் பதிவெடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இங்க எல்லா போலீஸ் அதிகாரியும் எனக்கு தெரியும். என் சொந்தக்காரங்கன்னு உங்களை சொல்லி அனுப்புனதுனால தான் உங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அந்த ஏஜென்ட்டோட பிடிப்பட்டவங்க இங்கதான் இருக்காங்களாம். அதுல என் தம்பி இருக்கானான்னு பார்க்க முடியுமா? அப்படியெல்லாம் நினைச்ச உடனே பார்க்க முடியாதுமா. யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. எத்தனை பேரை பிடிச்சு வச்சிருக்காங்கன்ற லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. அதுல உங்க தம்பி பேர் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஆமா, உங்க தம்பி பேர் என்ன? செல்வா. நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. என் தம்பி எங்க சார்? இவன் பேரு தாமா செல்வா. இவர் என் தம்பி இல்ல சார். யோ, பேர் என்னையா? செல்வேந்திரன் சார். யோ, பேரை முழுசா பதிய மாட்டியா? பையா, நீங்க கூட்டு போங்க அவரை. செல்வாங்கிற பேர்ல இவன் ஒருத்தன் தாமா இருக்கான். கூட வந்த மத்தவங்க எல்லாம் கடல்ல மூழ்கி இறந்துட்டு தான் சொல்றாங்க.